நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் John! என்ன மாமா என்னாச்சு மாமா ஏன் கோபம் இருக்கீங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னீங்க என்ன மாமா என்னாச்சு மரியாதையா உன் தம்பி என்கிட்ட ஒப்படைச்சிரு எனக்கு 10 தம்பிக்கு மேல இருக்கானுங்க இந்த தம்பி கேக்குறீங்க அந்த சண்டியரு உன் வலது கை இடது கை உன் வலது கண்ணு இடது கண்ணு அந்த சண்டியரு கிங்ஸிலா அவன் என்ன பண்ணா என்ன மாமா திடீர்னு அவன் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம் மரியாதை நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா உனக்கு நல்லது இல்லனா என்ன பண்ணுவீரு நான் ஒன்னும் வர சொல்லல சாடுதான் வர சொன்னேன் நீ எனக்கு வந்துருக்க அண்ணன் எங்க இருக்கானோ அங்க தம்பி இருப்பான் நான் இருக்கட்டும் இருப்பான் இந்த நக்கல் பேச்சுனா உங்க வீட்டோட வச்சுக்கிட்டுங்கடா மரியாதை இந்த சண்டியை என்கிட்ட ஒப்படைச்சிரு அவனை நான் கண்டுதாக்கணும் ஆமா நீங்க கண்டுதாக்க வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருப்போம் எங்க கையான முருங்கக்கா வரைக்கும் போவோம் இல்லே நேத்து பிறந்த சுண்டைக்க போய நீ என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஜான் இவனை வீட்டு போ சொல்லு உனக்கு எனக்கு தான் பேச்சு இவனை அனுப்பு முடியாது என்ன பண்ணுவீரு மரியாதை தெரியாத போயிடுங்க எங்க அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க கொடுப்போம் இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் சுண்டைக்க போய யார பார்த்து சுண்டைக்க போயங்க கோப்படாதீங்கடா என்ன மாமா சரி நான் சுண்டைக்க போயதான் இப்ப என்ன எதுக்கு கிங்ஸ் தருவீங்க அவனை மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சுக்கடா அவன் போத்த குறைக்கு அவனை கண்ணு துண்டமாக்கணும் கண்ணு துண்டமாக்க போறீங்களா என்னதானே ஒட்டுமொத்த ரவுடி பயில ஏன் வீட்டு கூட்டம் இருக்கா உனக்கு ஒத்தே வரதுக்கு பயம் ஏன் கூட மோததுக்கு உனக்கு பயம் காமெடி பண்ணாதீங்க மாமா காமெடி பண்றா ஜானே இவனை என்ன பேச சொல்லாத இவனை என்கிட்ட பேச சொல்லாத சொல்லிட்டேன் இவன் பேச சொல்ல எனக்கு கடுப்பாகுது ஜானே சரி மாமா விடுங்க மாமா சின்ன பையன் நான் சொல்லிடுறேன் சாரடு சும்மா இல்ல மாமாக்கு நீ பேசினாலே கடுப்பாகுது நான் ஒண்ணு மட்டும் கூப்பிட்டேன் எதுக்கு நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கா நான் எங்க மாமா கூப்பிட்டேன் நான் எங்க இருக்கேன்னு அங்கதான் எனக்கு இருப்பானுங்க அதானே வானவங்கெல்லாம் ஒன்னா தானே இருக்கும் மாமா எங்கெல்லாம் பார்த்து குரங்கு பயிலன்னு சொல்லாதீங்க குரங்கு தாண்டா கூட்டமா இருக்கும் குரங்கு பயிலா நிஜமாவே நீங்களும் குரங்கு பயில தாண்டா என்னைக்காவது எவனையா தனித்தனியா பார்க்க முடியுதா எப்பா மாதிரி கூட்டமா குரங்கு பயிலுவேன் ஒரே மரத்தை தொத்திட்டு நடக்க குரங்கு மாதிரி இந்த சாடியை சுத்தி வருவானுங்க சீம புத்துனா எங்கடா எதுக்கு எங்க தம்பி வலை வீசி தேடுறீங்க அவன் எதுக்கு உங்களுக்கு எங்கனால எங்கிட்ட சொல்லுங்க நாங்க பாத்துக்கிட்டோம் நீ டாக்டருக்கான எந்த பொருத்தமாவது உங்ககிட்ட இருக்காடா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கானோ ஜானே இந்த துறை என்கிட்ட பேச சொல்லாத நீ டாக்டர்னு சொன்னாலே எனக்கு கோங்கமா அது டாக்டருக்கான மூஞ்சடா அவனுக்கு எவனையாவது வெட்டி கூறு போட சொல்லி நல்ல கூறு போட்டு ஆபரேஷன் பண்ணுவான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பேசாதடா எனக்கு கோபம் வருது சரி மாமா எதுக்கு நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க நான் ஒண்ணு மட்டும் தான் வர சொன்னேன் சரி கோபப்படாதீங்க எதுக்கு வர சொன்னீங்க காலேஜ் கரஸ்பாண்ட் ஒரு பொம்பளை பிள்ளைய விட மாட்டேன் இப்ப எங்களெல்லாம் அறுத்து கிழிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறேன் நான் எங்கடா உன்னை கூட்டு விட்டேன் நான் ஜானி மட்டும் தான் கூப்பிட்டேன் பொறுக்கி ஆமா நான் பொறுக்கிதான் ஒரு பிள்ளை இடுப்பு விடாம கிள்ளி வச்சிருக்கான் ஊர்ல ஒரு பிள்ளை இடுப்புக்கு இல்லாம அந்த கண்ணாடி கேளுவேன் நாங்க தான் இப்படி தெரியுமே நீங்க இப்ப எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க முளைச்சி 3 இடம் விடல உனக்கு காதல் அதுல ஒரு காதல் தோழி வேற பிச்சுக்கிட்டு போயிட்டால அவனுக்கு இன்னும் 10 காதல் வரும் அதை பத்தில நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏமாமா இவனுக்கு கூட தான் ஊருக்கே தெரியுமா இத கூப்பிட்டு வேற சொல்லணுமாங்க அதான தலை எப்படி இருக்கும் அப்படிதானே வால் இருக்கும் நீ யோக்கிய சிகா பண்ணி பாரு நீ வாரிசுல தொடர புள்ளலே கிடையாது அதுக்கு என்ன மாமா வாரிசுல அப்படிதான் பண்ணுங்க நீ இப்பமா அப்படிதான்டா இருக்க ஏனே உங்களால இப்ப அறுத்து கிரிக்கிற உங்களுக்கு ரோசம் வரல எப்படிலாம் வரும் அதனால நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால ரோசம் வராதானே செய்யாதது சொன்னாதான் ரோசம் வரும் நாங்க சாதாரணமா செய்யறது சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாடா நானும் ரொம்ப நல்ல பையனே ஹிஸ்டரி எடுத்தா பார்த்தா தெரிஞ்சிட போகுது அண்ணே சத்தியமா எப்படி பாக்கல உனக்கு முழுமதியும் நினைச்சு வளர்க்கப்பட்டிருக்க அதான் இல்லைன்னா தொட்டிருப்ப அது என்னமோ உண்மைதானே நீ நம்ம ரத்தம்டா மாமா எங்களெல்லாம் வாழ்த்துனது போதும் புதுசா ஒண்ணு நீங்க வாழ்த்தல எதுக்காக எங்களை வர சொன்னீங்க நான் உங்களெல்லாம் ஒண்ணு வர சொல்ல விருந்துக்கு கூப்பிட்டு நினைச்சீங்களோ மரியாதை இந்த சீமா புத்திரனை என் கையில ஒப்படைச்சிருக்க
அவனை நான் கண்ட துண்டு பார்க்கணும்டா. அவன் பார்த்த வேலைக்கு அதெல்லாம் முடியாது. எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்படியே எங்க தம்பி விட்ட கொண்டு புத்தனாப்புல ஒப்படைச்சிரும். இல்ல அவன் தான் வந்துருவான் பாருங்க. நீனா அவங்கிட்ட வெட்டு பிடிச்சி சாவாதீங்க. விஷயத்த சொல்லுங்க. ஏடா என் வீட்டுக்கு வந்து என்னைய மாட்டீங்களா? என்னது நான் அவங்கிட்ட வெட்டு பிடிச்சி ஆகணுமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்போ உங்க தம்பி எப்படி வெட்டுறேன்னு பாத்தீங்களாடா? காமெடிக்கு கூட அப்படி பேசாதீங்க. போட்டு தள்ளிடுவான். நானும் பார்க்க மாட்டோம். போட்டு தள்ளிடுவான். உசுறு இருக்கும், உடம்பு இருக்காது. பிச்சு மேஞ்சி ஆபரேஷன் பண்ணிடுவேன். வாயை கொஞ்சம் அடக்கி வையும். என்னடா மிரட்டுறீங்களா என்ன? என்னடா மிரட்டுறீங்களா என்ன? எங்க கிட்ட வந்து என் தம்பி போட்டுருவேன்னு சொன்னா எங்க கிட்டயே எங்க அண்ணனை போட்டுருவேன்னு சொல்லி நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். வேற ஒருத்தர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கணும். என்னத்துக்கு கல்லறைக்குள்ள போயிருப்பான். மாமா வச்ச விட்டு பிடிச்சிருக்கோம். இந்த ஜானி எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். என் தம்பிய பேசுறது இதான் கடைசியா இருக்கணும். போட்டுருவேன் பொழந்துருவேன்னு சொன்னீரே. சத்தியமா சொல்லுதேன், மாமனு பார்க்க மாட்டேன். நீங்க என்ன பாக்குறது? சத்தியமா சொல்றேன்டா, நீங்க என்ன கண்ணு துண்டமாக்குனாலும் பரவாயில்ல. அந்த கிங்ஸ் நான் இன்னைக்கு போட்டு தயல. சும்மா கத்துக்கிட்டு என்ன பண்ண மட்டும் சொல்லு. அவனை வர சொல்லுங்கடா. அவன் பார்த்த இத்தனை வேலையா அப்படின்னு பெரிய சமூகம் பண்ணிருக்கணும் அர்த்தம். என்ன ஏதோ அப்படி என்ன வேலை பார்த்தானு கேளுங்க. பெரிய வேலை பார்த்திருக்கோம் உங்களுக்குடா. ஆமா, அது சீம புத்திரன் எங்க அண்ணனுக்கு ஜுரமா? அதுக்கு வாய்ப்பு இல்லையடா. அப்படின்னா பெரிய சம்பவம் பண்ணிருக்கான். என்னடா பண்ணிருப்பான்? ஒருவேளை இவர் அடிச்சிருப்பானோ? சே அதெல்லாம் கை நீட்ட மாட்டாரு. ஒருவேளை இவருக்கு பொண்ணு நின்று பாத்துட்டானோ? வாய்ப்பு இருக்கு. ஏமாமா உங்களுக்கு எதுவும் கல்யாணம் பண்ணிச்சிட்டானோ? அப்படி பெரிய மனுஷனடா, பெரிய மனுஷனடா. ஐயோ அவனை வர சொல்லுங்கடா. அவனுக்கு எங்கடா? இன்னொரு வாட்டி என் தம்பிக்கு மாடி கத்தி நீட்டுத பார்த்த நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரி, இவனை நாளைக்கு வெட்ட விட மாட்டேன்டா. காரணம் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் எங்க தம்பி நாங்க வெட்ட விட மாட்டோம். பாப்பமாடா உடனே சும்மா விட மாட்டேன். நீ வீர வாடா, ஆம்பளையா இருந்தா வாடா, ஒத்தைக்கு ஒத்த வாடா. தம்பி வீரன் தானே, வீரன் தானே, சண்டீர் தானே, பொறுக்கி தானே. எங்க என் கூட ஒத்தைக்கு ஒத்தம் போத சொல்லு பாப்போம். ஒத்தம்பி வீரன் சொல்லுவேன். இப்போ ஒத்தம்பி என் கூட போத சொல்ற பாப்போ. என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா மனசு துள்ளுதாரு? அவரு சும்மா துள்ள மாட்டாரு. இவன் என்னமோ பண்ணிருக்கானே. என்னன்னு மாமாவோட ஒத்தி கொத்த கூப்பிடுறாரு. ரோசமே இல்லாம நிக்க ஊனு சொல்லுனே. பந்தயத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். இருடா, இவன் ஏதோ வேண்டதால பாத்துருக்கான்னு நினைக்க. அவனை என்ன சண்டைக்கு வர சொல்லுங்கடா. அவனை என்ன சண்டைக்கு வர சொல்லுங்கடா. ஓகோ பையன் உள்ள அமைதியில நிக்கத பார்த்தா என்னடா பண்ண? ரைட்டு, என்னமோ பண்ணிருக்கான். இவன் இப்பெல்லாம் நிக்க மாட்டானே. இது கிங்ஸ்கின் ராஜா தானே, ரோசமே இல்லாம நிக்கான். இவனை என்ன ஒத்த சொல்லுங்கடா. ஒத்தைக்கு ஒத்த என்கிட்ட வர சொல்லுங்கடா. ஒத்தை கொத்த மோதனால தானே நானே கை கட்டி நிக்க. என்னமோ வாய்க்குள்ளே முடங்குதானே. இப்ப இவன் வாய்க்குள்ளே என்னமோ முடங்குனான்டா. நானும் பார்த்தேன்னே. கிங்ஸ்னே, கிங்ஸ்னே அண்ணே, அப்படி என்னடா பண்ணா அண்ணே? அவனை என்ன ஒத்தை கொத்த மோசம் சொல்லுங்கடா. இன்னைக்கு அவளை நானும் பாக்குறேன். அவனோட சண்டைக்கு கூப்பிடுதாடா. அண்ணே, அண்ணனுக்கு தலை தங்கிருச்சுனே. நான் இன்னைக்கு இங்க வந்து தப்பா போச்சு. இன்னைக்கு மகாதேவன் நம்மள பிறந்து கட்ட போறேன். என்னடா பொண்ண? ஐயோ, மகாதேவன் தப்ப முடியாத. ஜனனே, ஆஸ்பத்திரியில முக்கியமான ஆபரேஷன். நான் கிளம்புறேனே. என்னண்ணே வீரமா வந்தீங்க, இப்ப ஆபரேஷன் சொல்லிட்டு பின்வாங்குறீங்க? கிங்ஸின் தலை குனிஞ்சு நாங்க பார்த்ததே இல்லடா. அப்படின்னா பையன் உள்ள பெருசா ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். மகாதேவனுக்கு நம்மள பொழந்து கட்டிடுவாரு. வா, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். சே, ஏன் அண்ணன் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டார், எனக்கு தெரியும். அவன் கூட சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கேன். அவன் தலை குனிஞ்சு நாங்க பார்த்ததே இல்லை. அதுலயும் ஐயா இன்னைக்கு அவரே தலை குனிஞ்சிருக்காரு. இல்லடா வேண்டாம், சொன்ன நம்புறா, அண்ணன் நம்புறா. என் அண்ணன் யோக்கிய, என் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். சத்தியமா சொல்லண்டா, மகாதேவனுக்கு நமக்கு பொங்க வச்சிருவாரு. நம்ம குடும்பம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டது. தப்பு பண்ணிட்டு இருக்குது நம்ம வீட்டு பையன். இன்னைக்கு மகாதேவன் என்ன பண்ணாலும் நம்ம தலையை கொடுத்துத்தான் ஆகணும். அவர் நம்ம வெட்ட வந்தாலும் கொடுத்துத்தான் ஆகணும். நீ சொன்னா கேளுடா. பரவாயில்ல, வீரத்துக்காக உயிர் போறது தப்பு இல்லையே. சத்தியமா சொல்றேன், இந்த பையன் ஈத்திர வேலை தான் பாத்துருக்காண்டா. நல்ல விஷயத்த கூசல் போனா மரியாதைடா. இவன் ஏதோ ஈத்திர வேலை பாத்துருக்காண்டா. தலை குனிய முடியாதுடா. ஈத்திர வேலை பாத்துருப்பாரா? அவன் தலை குனிய நிக்கிற பார்த்தா உனக்கு தெரியல. ஐயோ, எனக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேனே. சானே, நான் வீட்டுக்கு போட்டு போனேன். மகாதேவன் என்ன பொழந்து கட்டிடுவாருடா. தயவு செய்து இங்கே நில்லுங்கடா. அண்ணே,
எனக்கு ரொம்ப புதுச்சரமா இருக்குன்னு நான் வீட்டுக்கு போறேன்னு. கிங்ஸின் அண்ணன் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன்டா, தலை நிமிந்து நில்லுடா. எங்களுக்கு பயமா இருக்குடா. நான் அருவா தூக்காம இருந்தேன், இப்பதான் தூக்குனேன். எங்க கொண்டு வந்து நிப்பட்டிருக்கீங்கடா கிங்ஸின். என்னடா வேலை பார்த்த? நான் வேற கோவத்துல மகாதேவன் கிட்ட கத்திட்டேன். இப்ப என்ன பண்ண? ஜான், அதான் இவருக்கு நான் தான் பலியாடு. கிங்ஸின் கிங்ஸின் ஆத்தி வச்சுட்டா நம்ம காப்பு. அவனை என்ன ஒத்தி கொத்த சண்டைக்கு வசண்டா, ஒத்தி கொத்த சண்டைக்கு வசண்டா. அது நீங்களாச்சு அவனாச்சு, அவனுக்கும் நீங்களும் பேசிக்கிடுங்க. எங்களுக்கு வேலை கிடக்கு, எனக்கு சைட்ல வேலை கிடக்கு, நான் வரேன். என்னடா அவனுக்கு தலை தூக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் பயம் வந்துட்டு? டேய், நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட குடும்பம் தானே? தப்பு பண்ணிட்டது உங்க வீட்டு பையன். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும்டா. கேட்டு தொலைணும். இப்ப என்ன தலையை கொடுக்கணுமா? வெட்டிக்கும். உங்களை வெட்ட மாட்டேன்டா, அவனை தான் வெட்டுவேன். அதெல்லாம் முடியாது. வெட்டினா ஒண்ணு போல வெட்டும், இல்லைன்னா போய் ஆட்டு வெட்டும் போறோம். இந்த கிங்ஸின் தலை இன்னைக்கு தலையில உங்களுக்கு பாக்குறீங்களாடா? ஐயோ புள்ள, புள்ள கூப்பிடாடா. தங்க புள்ள, புள்ளிக்கு இப்ப பாருங்கடா. எவனாவது உள்ளே போனீங்க காலத்தை அடிச்சிருவேன். என் புள்ள சத்துல விளாண்டினே தொலைச்சு உனக்கு தலை கிங்ஸின் தானே? இதை நிக்கா அவன்கிட்ட பேசுறேன். டேய் வாங்கடா, புள்ள குடும்பத்துக்கு போறோம். புள்ள அடிச்சுடா, கடுப்பேத்தம் போடா. வந்துட்டா புள்ளிக்கு என்ன சொல்லுவ பாருங்கடா. அட ஒக்க மொக்க, அவன் இன்னும் தலையில உணவு நிக்கான்டா. அவர் ஏதோ பெருசா பண்ணிருக்காரு. வாங்கினே அவராச்சு மகாதேவன் ஆச்சு, நம்ம உள்ளே பாப்போம். தங்க புள்ள, என்னமா என்னமா வச்சது? என் தங்க புள்ள, என் வயிறு கண்ணு, என் தங்க கண்ணு. காலையில வந்து பாத்துட்டு போனேன். என்னடா காலையில வந்து பாத்துட்டு போனா? அப்போ நல்லதாடா இருந்தா. பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டு போனா யாரு கேட்டா? பிள்ளைக்கு காய்ச்சல் சாடிக்கான்னு பாருங்க. நான் பாக்க தங்க புள்ள, இங்க வா, மாமா கிட்ட வா. அந்த குரங்கு பையலங்க உங்க அப்பா வசியம் பாடிக்கிட்டு இருக்காரு. பாடட்டா, நான் பாக்கணும், வர சொல்லுங்க. என்னன்னு சொல்லுமா, பயமா இருக்கு. ஏதாவது அடிச்சுட்டானா? அடிச்சுட்டு போறா தங்கப்பட, அடிச்சாரா? கை நீட்டானோ? அடிச்சுட்டானா? இல்லையே, என் கண்ணு அப்பெல்லாம் உன லேஸ்ல கை வைக்க மாட்டானே. மாட்டுப்பேன் அடிச்சானாமா? ஆமா. ஆமாவா? அடிச்சானா? அவனா புள்ளி அடிச்சிருக்கான் பாரு. அவன் அதுதான் தலை கொண்டு நின்று இருக்கான். என்னத்த சொல்ல? உள்ளவா என்ன அடிச்சிட்டாங்க, அவங்கள வர சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட தனியா பேசணும், பேசிட்டு வரேன். போ. சரி, சீக்கிரம். பிள்ளை மேல கை வச்சிருக்கல நீ. எதுக்காக எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட மட்டும் பேசுறவங்க? அப்படி எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட பேச மாட்டாள? என்ன ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட பேசணுங்க? தெரியுது, என்ன சொல்லு. தெரியுது, நான் நிக்க தெரியுது. ஆமா உங்க அப்பா எதுக்கு கோபப்பட்டு இருக்காரு? தெரியாது. இங்க பாரு, அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்புலாம் கேட்க முடியாது. விருப்பம் இல்லாம நடந்ததான் மன்னிப்பு கேட்கலாம். நான் முழு விருப்பத்தோட தான் சேர்ந்தேன். அப்படிலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. உங்க அப்பா அதுக்கு தன்னா போராட்டத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தன்மா கிட்ட சொல்ல கூச்சமா இருந்தது, அதான் தலை கொஞ்சம் நின்று. மற்றபடி நான் சந்தோஷமா தான் இருந்தேன். சந்தோஷமா இருந்தீங்க? ஆமா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். ஆமாடி, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். என் ஆசை கனவு எல்லாம் நிறைவேறின மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். சொல்லுவாங்களே, வண்ணத்தி பூச்சி மாதிரி இருக்க கட்டி பறந்ததுன்னு, 1000 பட்டர்ஃப்ளை பறந்ததுன்னு. அது கேட்கும் போது புரியல, அதை அனுபவிக்கும் போது புரிஞ்சது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், மனப்பூர்வமா சேர்ந்தேன். நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க? ஆமா, நான் சந்தோஷமா இருந்தேன். நீயும் சந்தோஷமா இருந்திருக்கணும். நேர் வேண்டாம்னா கோத்த கலப்பிட கூடாது. நான் இனிமேல் உங்க கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்லது. நீ தேவையில்லாத முடிவெல்லாம் எடுப்ப. இங்க பாரு, போய் நம்மள தாங்கிட்டு இருக்க முடியாது. அப்பா இனிமேல் தாங்க மாட்டீங்க. உங்க வேலை முடிஞ்சிட்டுல.
கிறுக்கி மாதிரி பேசாதடி. எனக்கு தெரியும் உங்க வேலை முடிஞ்சிட்டுல, உங்க ஆசை நிறைவேறிட்டுல. இனி என்கிட்ட பேச மாட்டீங்கதா. தங்கி தங்கி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா அதான் ஆசை நிறைவேறிட்டு மோகம் போயிட்டு அவ்வளவுதானே. இந்த அறிக்கட்டமான கேள்விக்கு என்னால பேச முடியாது. எனக்கு தெரியும் உங்க ஆசை நிறைவேறிக்கு சுத்தி சுத்தி வந்தீங்க. நான் தான் உசுரா இருந்தேன். இதே இப்ப முடிஞ்சு போச்சே. இது உங்களுக்கு தேவைப்படாதல்ல. கோத்த கழுப்பிட்டு போயிடாத. எனக்கு தெரியும் இனி நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். இனி நான் உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஃபீல் இருக்காது. என்னடி பேசிட்டு இருக்க? அது உங்க ஆசை நிறைவேறிட்டுல. அப்போ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பழகுனேன். அதுக்கு மட்டும் தான் நீ வேணும்னா உன்னையே சுத்தி சுத்தி வந்திருக்க மாட்டேன். அது ஆசை நிறைவேறிட்டுல. இனி பிடிச்ச மாதிரி வாழ வேண்டியதானே. பாரு, அது வேற இது வேற ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உசுரடி, என் உசுரு. ஆமா உசுரு. அதான் என்ன ஒரு மாசம் வந்து பார்க்கவே வரல. அப்படி இல்ல, ஒண்ணும் தேவையில்லை. ஒரு மாசமும் 10 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது. என்னையோட 42வது நாள் ஆகுது. கணக்கு வச்சிருக்கீங்க? ஆமா, இங்க பாரு, அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. சந்தோஷமா தான் உங்ககிட்ட சேர்ந்தேன். ஆனா என்னமோ தெரியல, உன திரும்ப திரும்ப அது வந்து உங்க அப்பா வர சம்மதிக்க மாட்டாரு. என்னால வேற இருக்க முடியல. சொல்லுவாங்களே ருசி கண்ட பூனன்னு, அதான் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தேன். பொத்தியே இருந்தேன். உள்ளுக்குள்ள சிரிப்பு வந்த மாதிரி இருக்கு. நான் கோவமா இருக்கேன். பாத்துட்டேன் உன் கோவத்தை. இப்போ கூட பாஞ்சிருவேன். உங்க அப்பா இருக்காரு. வெட்டி வேண்டாம், குத்தி வேண்டாம் அப்படிம்பாரு. எதுக்கு அந்த மனுஷனுக்கு பிரஷர் ஏத்திக்கிட்டு? அதான் போட்டுன்னு வச்சிருக்கேன். அப்படின்னா அவ்வளவுதான். அப்படித்தானே? கள்ளி, அப்போ கூப்பிட்டு விட்டுருக்க. அதான பார்த்தேன். நீ இன்னைக்கு வருவ இல்லடி? உங்க அப்பாவுக்கு தானே வரல. அப்போ அப்படியே விட்டுட்டு கை கழிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கிழக்கு நான் பேசிட்டு இருக்காத படி. நான் கிறுக்கியா? நான் கிறுக்கியா? சப்போ, இத பிரஷர் ஏத்தத படி. ஓ, நான் இப்ப பிரஷர் வர ஆக்கிட்டல உங்களுக்கு. இப்பலாம் நான் பேசினா கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குல. நான் நின்னாலே பிடிக்க மாட்டேங்குது. பேசினா எப்படி பிடிக்கும்? சப்போ, அந்த புழுப்பு தாங்க முடியல. பாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா சத்தியமா அடிச்சிட போடி. அடிச்சிடுவீங்களோ? ஆமா, அடிச்சிருவேன். அடிச்சிடுவீங்களோ? சும்மா இடி கிறுக்கு நாக்கியாத போடி. என்ன பிடிக்கல உங்களுக்கு. அத உங்க தேவை நிறைவேறிட்டல. இனி நான் பழசாயிட்டல. இன்னொரு வாட்டி இப்படி வார்த்தை பேசுன பொலோர்ல அரைஞ்சு எரிஞ்சிடும் போடி. அப்ப என்ன நீங்க அப்படியே பாத்தீங்க பேசுறீங்க அத சொன்னேன். ஒண்ணு இருந்துடும் போ. பழசாயிட்டீங்களா? பாரு, சும்மா தேவை வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருந்தா மூஞ்சிலே அடிச்சிருவேன். ஒன்னு வைரம் கிரீடமா தூக்கி தலையில வச்சிருக்கேன். ஒன்னு தேவை வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருந்தேனா? கிரீடமா? ஆமாடி, எனக்கு நீ கிரீடம் தான். என் தலையில இருக்கிற கிரீடம். கிரீடமா பாத்திருக்கேன். செருப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணு போ. போய் சொல்லாதீங்க. கோத்த கலப்பிடாத, சத்தியமா அடிச்சிருவேன். நான் கோத்த கலப்புவேன். கோத்த கலப்பியா? இங்க பார், உண்மை சொல்றேன். கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க. பாவமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பாவம்? அன்னைக்கு பாம்புல அழுதல்ல? ஆமா, அதுக்கப்புறம் நீ எவ்வளவு அழுத? அதான் கஷ்டமா இருந்தது. இருக்க மாதிரி ஆயிட்டேன்னு அதான் கோப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒண்ணு வேண்டாம். சரி, இங்க வா. இந்த சண்டை போடுறதுதான் இந்த தனியார் சொல்லியிருக்க. ஒன்னா வாழ்ந்தாலும் சண்டை தான் போட நம்மளுக்கு 14. அப்ப ஒண்ணா வாழ மாட்டீங்க? ஆமா, நான் தானே இப்ப வாழ வேண்டாம்னு சொல்றேன். நீதான் உங்க அப்பா வேணும் உட்காந்துருக்க. எங்க அப்பா கிட்ட இருந்தா அப்படியே விட்டுருவீங்க. வேணும்னு வந்திருப்பிய. நீங்க வேணும்னா நான் தான் தேடி வரணும். நீங்க என்ன தேடி வர மாட்டீங்க. ஓ, அப்படின்னா வேண்டாம். கையெட்டு கும்பிடுறேன். வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காது. அப்புறம் கோவம் வந்துடும். சொல்லி என்ன மிரட்டுறீங்க? என்னடி புதுசா அழலாம் செய்யற? இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறத? என்னாச்சு உனக்கு? நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டிய? புதுசா செல்லம் கொஞ்சிக்கிட்டு வா. உனக்கு கொஞ்சம் நோளதானே? அம்மா தாயேன்னு உன் காலில் விழுந்து கொஞ்சம் நோளதானே? இங்க வா.
இவன் எவன் கால்லயும் விழுந்ததில்ல, உன் கால்ல விழுதே. இங்க வா. இங்க வந்து விழுங்க. விழணுமா? பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். பேச்சுக்கு சொன்னீங்க, அப்ப நிஜமா விழ மாட்டீங்க. நிஜமா விழணுமா? அது அப்போ இந்த மகாராணி கிரீடம் எல்லாம் பேச்சுக்கு தான், நிஜத்துல இல்ல, அப்படிதானே? இது என்னடி கிச்சடி? சத்தம் போட்டா கொன்னுருவேன். குழந்தை பாரு, கிச்சடி கிச்சடி. சோடி பேல மாட்டு பேல எல்லாம் பொய் பொய் பொய். ஐயோ கிச்சடி, காது சவலம் கிழிஞ்சிரு போடுக்கு. ஏன்டி இப்படி கூப்பாடு போடுற? நான் என்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே வெளில கேட்கும். எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்கீங்க. நான் எப்பவும் அதே நினைப்புல இருக்கேனா? 42 நாள் ஆகுது தொட்டு கொன்னுருவேன். என்னங்க கணக்கு கரெக்டா இருக்கு? இருக்காதா? என் கணக்கு எப்பவும் தப்பாகாதுங்கிற ஒரு எண்ணம் தான். தப்பாயிட்ட எப்படா கிங்ஸின் ராஜா, உன் கணக்கு தப்பாகாத. என்ன? ஒண்ணு இல்ல. ஏதோ கணக்கு தப்பா போட்டிருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒண்ணு இல்லடி. எப்பவும் இந்த கிங்ஸின் ராஜா ஒரு கணக்கு போட்டா சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கணக்குல ஃபெயில் ஆயிருக்கேன். ஓ, ஃபெயில் ஆயிட்டீங்க? அப்படி சொல்லாதடி, மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த வாட்டி ட்ரை பண்ணணும். அதை நினைச்சாலே மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்படிங்களா? ஃபெயில் ஆயிட்டீங்களோ? ஐயோ, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி, கடுப்பா இருக்கு. எதுல ஃபெயில் ஆனீங்க? வாழ்க்கையில தான். நீங்க ஃபெயில் ஆயிட்டீன்னு நீங்க நம்புறீங்க? ஆம். என்ன என்ன? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு நீங்க நம்புறீங்க? என்னடி சொல்ற? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்டேன். இல்ல, நான் ஃபெயில் ஆக மாட்டேன். நீங்க ஃபெயில் ஆகல. சொல்லு. இந்த கிங்ஸின் ராஜா கணக்கு எப்பவும் தப்பாகாது. இந்த கிங்ஸின் ராஜா ஜெயிச்சிட்டாரு. சொல்லுடு. நீங்க அப்பா வைத்தீங்க. உண்மையிலே நீ எனக்கு கிரீடம் தாண்டி. நான் அப்பா ஆயிட்டேனா? இந்த கிங்ஸ் ராஜா அப்பா ஆயிட்டேனா? நான் ஜெயிச்சுட்டேன்டி. எங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறேன். எங்க அப்பா ஜெயிச்சுட்டாரு. எங்க அப்பா ஜெயிச்சுட்டாருடி. என் தாத்தா ஜெயிச்சுட்டாரு. இப்ப என் மேல கோமா? ஆமா, கோவம். அப்பமே சொல்லிருக்காங்கடி. இப்படி இனிமேல கோமே பட மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்க கோவத்தை பாத்துக்கலான்னு தான். கோப்பட மாட்டேன். உன் மேல இனிமே கோப்பட மாட்டேன். கோவம் வராது. சாமிடி, நீ எனக்கு சாமிடி, என் தெய்வண்டி. என் குடும்பம் விருத்திடுறதுக்கு காரணம் பண்ணவா. என்னால ஒண்ணு இல்லை, ஒன்னாலதான். கோப்பட மாட்டேன். இனிமேல் உன் மேல கோப்பட மாட்டேன். என்ன நீங்க பார்க்க வரவே இல்லைல்ல? அன்னைக்கு கட்டாயப்படுத்தின, அதே எனக்கு கஷ்டமா இருந்தது. அதான் போங்க. இனிமேல் இந்த மகாராணி கூட தான் இருப்பேன். என் கூட தானே இருப்பீங்க? உன் கூடயே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன்டி.
ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷமா இருக்கேன். உன்னை முத பார்த்தேன் அந்த நாள் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்ன? இன்னும் 6 மாசத்துல என்ன அப்பா ஆக்கணும்னு. இத்தனை வருஷம் இருக்குல்ல. இந்த கிங்ஸின் ராஜா அப்பா, இந்த இசை தங்க அம்மா, இந்த செல்லக்குட்டி அம்மா. அதான் என்ன நம்பவே முடியல பாத்துக்கங்க. அங்க பார், பொறுப்பா இருக்கணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரியாது. நானே பாத்துக்கிறேன். நீங்க தான் பாத்துக்கணும். நானே பாத்துக்கிறேன். நீயும் ஒரு குழந்தை தானே, உன்னை சேர்த்தே பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டி? ஏன் தக்கம்? ஆமா, என்னன்னு தெரியல. இவ்வளவு நாளுக்குள்ள என்ன படா படுத்தது. அதை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன். ஐயோ, என்னடி சொல்ற? ஆமா, 5 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தது. என்கிட்ட சொல்லிருக்கலாடி. நான் வந்து பாத்துருப்பேன்ல. ரொம்ப கஷ்டப்படுத்துச்சா? ஆமா, ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அப்பாக்கு தெரியல, இருந்தாலும் அப்பாக்கு சந்தேகம் தான். ஆனா அப்பா என்ன நம்பினால ஒரு பெருசா கண்டுக்கல. என்கிட்ட சொல்லிருக்கலாடி, நான் வந்திருப்பேன்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆமா, எனக்கு கூட்டு போயிருக்கலாடி. நான் அதுக்குன்னு போகல. நான் உடம்பு முடியலன்னு தான் போனேன். அப்பதான் சொன்னாங்க. ஐயோ, செல்லம் போல சொல்லுது பாரு. அப்பா இட்டிங்கன்னு சொல்லுது பாரு என் புள்ள, என் தங்கம். நான் அப்பா இட்டின்னு மறுபடியும் சொல்லிடுவோம் வாயால. அப்பா ஆயிட்டீங்க, அப்பா ஆயிட்டீங்க, அப்பா ஆயிட்டீங்க. கேக்க போத மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. இன்னைக்கு தமிசிய முறுக்கி விட்டுக்கிட்டே சும்மா தொம்பரமா சுத்துறேன்டே. இனிமேதான் சண்டை தந்து ஆரம்பிக்க போறீங்க. ஆமா, என் சிங்க குட்டிகள் விளாடுவானுங்கல்ல, அவனுங்களுக்கு பாதுகாப்பா பல கலைகளை கத்து கொடுத்ததுக்கு நான் சிங்கம் மாதிரி சுத்த வேண்டாம். என் பையனை ஒண்ணு மாதிரி வளர்க்க முடியும் அப்படின்னு சிங்கம் மாதிரி வளர்க்கணும்டி. அப்ப நானும் அப்பமும் காமெடி பேசுதானோ? யாரு காமெடி பேசு? அதான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன மிரட்டி என்ன? எனக்கு இன்னைக்கு இந்த கிங்ஸ் ரச்சா வேணும். வேண்டாம். நான் சொன்னா கேட்கணும். நீ சொன்ன கேட்க இன்னைக்கு வேண்டாமே. கொன்னுருவேன். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். மகாராணி மாதிரி உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். அங்க போய் என் தங்க ஆசைப்பட்டதெல்லாம். இந்த சாக்கு பக்கம்லாம் வேண்டாம். என்னடி மிரட்டிட்ட? புள்ளிலுக்கு வேணா சிங்கம் வந்துட்டு போங்க. எனக்கு எப்பவுமே வெறும் கிங்ஸின் தான். என்ன காதலிக்கிற ஏன் கிங்ஸின்? என்னையே சுத்தி சுத்தி வந்து என்கிட்ட வலிஞ்சுக்கிட்டு நின்று ஏன் கிங்ஸினா தான் இருக்கணும். பேசுற அழக பாரு. வேணுமா? அதுக்கு முன்னாடி போய் அண்ணங்கிட்ட அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா இனிமேல் நான் நடக்க மாட்டேன். ஐயோ தொங்க, நீ யாத்தவங்க நடக்கூட போறா? உன்னை தூக்கி தாண்டி சுமப்பா. இப்பவும் இப்ப மட்டும் இல்ல, நான் தாத்தாவானாலும் சரி, என் புள்ள என்ன தாத்தா கோம்பாரு, அப்ப கூட உன்னை தூக்கி சுமப்பாண்டி. என்ன அழுதுட்டாங்க நிக்கா? அண்ணன் அண்ணன் வந்துட்டா, அழுதுட்டு நிக்கா. என்னடா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு நிக்கா? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? சொல்லுடா, பயமா இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்கா? அண்ணன் எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? ஏமா நீ அதை சொல்லுமா? என்னன்னு ஏன் அழுத? எங்களுக்கு பயமா இருக்குடா. ஏன் அழுத? எனக்கு பயமா இருக்கு. அண்ணன் சாரணி என்ன கேளுங்க. அண்ணன் எதுக்கு நாளுதான்?
என்னடா எனக்கு பயமா இருக்குடா சொல்லி தரடா என்னடா என்னமா சொல்லு இவனும் வந்து சொல்வேன்னு சொல்லடா சொல்லு என்ன நடக்குறீங்க ஐயோ நெஞ்செல்லாம் பதறுதே டேய் கிங்ஸ்லி எங்களுக்கு படபடப்பா இருக்குடா இதெல்லாம் ஸ்பீட் அடிக்க என்னடா எடுத்துற நீ ஆடுற என்னடா டேய் சொல்லி எடுத்துறாங்க ஏய் நான் அழுதுவேன் என்னால முடியல எனக்கு படபடப்பாது சீக்கிரம் சொல்லுடா அந்த பயமா இருக்கு சீக்கிரம் சொல்லுண்ணே எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே இதுக்கு மேலே எங்களால முடியல பயமா இருக்குண்ணே நெஞ்சு ஸ்பீட் அடிக்கணும் சொல்லுண்ணே எனக்கு முடியலடா சொல்லிடுடா அண்ணா செம்பிளிங்க ஐயா வாக்கு பழிச்சுட்டேண்ணா செம்பிளிங்க ஐயா குடும்பம் விருத்தி அடைஞ்சிட்டேண்ணா என்னடா சொல்ற நீ தாத்தா ஆயிட்டேன்னு இவனுங்க சித்தப்பா ஆயிட்டானுங்க அண்ணன் மாதிரி பெரியப்பா ஆயிட்டானுங்க நான் அப்பா ஆயிட்டேன்னா நான் அப்பா ஆயிட்டேன்னா மகாதேவ தோத்த ஆயிட்டாரு தங்கப்புல நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்போ நம்ம குடும்பம் ஜெயிச்சுட்டானே நம்ம குடும்பம் ஜெயிச்சுட்டானே செம்புலிங்க ஐயா ஜெயிச்சுட்டாரா அப்பா தாத்தா போயிட்டாரா அப்பா தாத்தா போயிட்டாரு அப்பா அப்பா என் நண்பன் ஜெயிச்சுட்டா என் நண்பன் ஜெயிச்சுட்டா என் நண்பன் ஜெயிச்சுட்டா நான் தாத்தா போயிட்டேனா நான் தாத்தா போயிட்டேனா ஆமா நீ தாத்தா போயிட்டேனா நான் அப்பா இந்த கிங்ஸின் அப்பா இந்த கிங்ஸின் அப்பா இந்த கிங்ஸின் அப்பா ஆயிட்டேன் என் பையன் வரப்போறான் என் புள்ள வரப்போறா என் வாரிசு வரப்போகுது நான் அப்பா ஆயிட்டேனே நான் அப்பா ஆயிட்டேனே